ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மனிதர்களுக்கு போக வேண்டியது பாவமா வியாதியா? தாங்க இப்படி ஒரு பாடமா? எஸ். மனிதர்களுக்கு போக வேண்டியது பாவமா சாபமா? பாவமா வியாதியா? பாவமா வியாதியா? சாபமா? கர்ம பாவங்களா என்று பல வகையில சொல்ல முடியும். இப்பொழுது நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மனிதர்களுக்கு நீங்க போக வேண்டியது அல்லது போக வேண்டியது பாவமா வியாதியா? எனக்கு அருமையானவர்களே, உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு வகையில வியாதிகள் வருதை நாம் பார்க்கிறோம். ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டாரா, சார் புதுசா மாத்திரை எதனா வந்துருக்குதா, டேப்லெட்டு என்னப்பா புதுசா பேர் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் கேட்டா, எல்லாம் வியாதிக்கு இருக்கக்கூடிய டேப்லெட்ல வியாதிக்கு இருக்கக்கூடிய மாத்திரை மருந்தெல்லாம் பேரெல்லாம் சொல்லி லீவு எடுத்துட்டேன். ஆகையினால புதுசா ஏதாவது வந்திருந்தா அந்த பேரை சொல்லி லீவ் எடுக்கலான்னு தான் சார் அப்படின்னா. அந்த மாதிரியா எவ்வளோ வியாதிகள் வந்தாலும் அந்த வியாதிகளுக்கெல்லாம் மாத்திரை மருந்து கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். புதுசாக மனிதர்கள் சுகம் பெற்று கொண்டு இருக்கிறார்கள், ஆரோக்கியம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில மனிதர்கள் நாட்டு வைத்தியமா இருக்கட்டும், அது மெடிசின் மருந்தா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில சுகம் அடைகிறத நாம் பார்க்கிறோம். மனிதனுக்கு வருகிற வியாதிகள் உச்சம் தலைமுது உள்ளம் காலம் மட்டுமாக நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, நிறைய சித்த வைத்தியர்கள் இருக்கிறாங்க, ஹோமியோபதி டாக்டர் இருக்கிறாங்க, நாட்டு மருந்துகள், இவைகளெல்லாம் வீட்டு மருந்து, நாட்டு மருந்து, அந்த இங்கிலீஷ் மருந்து, இவைகளெல்லாம் சாப்பிட்டு நம்ம நாடுல விட்டாலும் வெளிநாடுகளுக்கு கூட கடந்து சென்று சுகம் பெற்று வருகிறத பார்க்கிறோம், சிகிச்சை பெற்று வருகிறத பார்க்கிறோம், அந்த ஆரோக்கியம் பெற்று வருகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதனுக்கு போக வேண்டியது என்ன? பாவமா வியாதியா? சாபமா? கர்ம பாவங்களா? எவைகள் மனிதனுக்கு போனா மனிதன் சுகமா இருப்பான்? நீங்க எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லுவீங்க இல்லைங்களா? ஆகையினால மனிதனுக்கு போக வேண்டியது வியாதியா, பாவமா, தோஷமா, சாபமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் உங்களுக்கு நன்றா தெரியும். மத்தேயு 9ஆம் அதிகாரம், மார்க் 2ஆம் அதிகாரம், இந்த 2 சம்பவங்களை ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம் இல்லைங்களா? ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட அருமையான ஒரு வார்த்தை இது. நாம் சிந்திக்க வேண்டியது ஒரு நிலையில இருக்கிறோம். மனிதர்கள் எத்தனையோ பேர்கள் ஊழியர்களாகிய நம்ம இடத்துல விசுவாசிகளும் சில உலக மனிதர்களும் நண்பர்களும் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்றோம். என்ன வியாதி சொல்ல முடியல, பேர் சொல்ல முடியல, டாக்டர் சொல்ல முடியாத நிலைமை. ஆனால் சுகம் பெற்று ஆரோக்கியம் பெற்று சபையில சாட்சிகளாக, தேசத்துல சாட்சிகளா இருக்கிறார்கள். சிலர் ஆஸ்மா குணமாயிருக்கு, சில எய்ட்ஸ் நோய் குணமாயிருக்கு, குஷ்டரோகி குணமாயிருக்கு, எவ்வளோ வியாதிகள் குணமாயிருக்கு. பட் அவங்களுக்கு மறுபடியும் மரணம் வருகிறத பார்க்கிறோம். சில நேரங்களில் பாவத்துல சிக்கி கொண்டு தவிக்கிறத நாம் பார்க்கிறோம். பட் அவங்களுக்கு போக வேண்டியது என்ன? சிலர் நிறைய வருத்தப்படுவாங்க, எனக்கு இதை தரணும், ஆண்டவர் சுக தரணும் என்று. ஆனா இங்க ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். சில வார்த்தைகளை கவனிக்கலாம், கவனிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நீங்கள் கவனிக்கலாம். Matthew chapter, the Gospel of Matthew chapter 9 verse 1 to 13. Same chapter, the Gospel of Mark chapter 2 1 to 10 and 15. Some words. The wonderful same chapter, same message. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தான். அங்கே படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை
அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் ஒருவன், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவே என்று சொல்வதோ எது எளியது? பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தான் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்தொரில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றான். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டில போஜனம் வந்திருக்கையில் அநேக ஆயக்காரர் பாவிகளும் வந்து இயேசுவோடு அவர் சீடரோடு கூட பந்திருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தின் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலி அல்லா இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்து எனதென்று போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்கள் எல்லாம் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இந்த வாக்கியத்தை கூட ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் வசனம் வரையும் 7-8 வசனங்கள் வரையும் இந்த திமிர்வாதக்காரனை குறித்து நாம் படிக்கிறோம். பட்ச வாழ்வு பட்ட வியாதி. இப்போ அந்த திமிர்வாதக்காரன் வியாதியா இருக்கிறான், படுக்கையா இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான், பிழைப்பனா என்ற சந்தேகத்தில் இருக்கிறான். ஆனா அற்புதமாக என்ன செய்யறாங்க பாருங்களேன். மார்க் சுவிசேஷத்துக்கு நாம் வந்துடுவோம். மார்க் புத்தகத்துக்கு நாம் வந்துடுவோம். மார்க் 2ஆம் அதிகாரத்துல, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்துல வந்தார்கள். ஜன கூட்டத்தை நிமித்தம் அவருக்கு சமயமாய் சேரக்கூடாமல் அவர் இறந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கெடுக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே அங்கே உட்கார்ந்து இருந்த வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதோஷம் சொல்லுகிறான் என்றார்கள். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. கீழவாசிகளை 12. உடனே அவன் எழுந்த தான் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 1 முதல் 12 வாக்கியங்கள், அவைகள் 1 முதல் 8 வாக்கியங்கள் மத்தேயுல. இவைகள் எல்லாம் திமிர்வாதக்காரனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்களாம். சொல்லுவாங்கல்ல சில பேர், ஏண்டா இப்படி துன்மார்க்கமா வாழ்ற, ஒரு 4 பேரை சம்பாதிச்சு வச்சுக்க, ஒரு 4 பேரை நண்பர்களை வச்சுக்க, கடைசி நேரத்தில் 4 பேர் தான் நம்ம தூக்கின்னு போறது இல்லைங்களா? அதே வண்ணமாக ஒரு மரண படுக்கையில படுத்திருக்கிற நிலைமை தான் இருக்கு இவனுக்கு, திமிர்வாதக்காரனுக்கு. 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. ஒரு வீட்டில் அவர் போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறான், வசனத்தை சொல்லி கொண்டு இருக்கிறான். அந்த வசனத்தின் நிமித்தமாக அநேக ஜனங்கள் கூடி இருப்பது நிமித்தமாக உள்ள போக முடியாத ஒரு நிலை. அந்த வீட்டின் மேல் ஏறி அந்த வீட்டினுடைய ஓட்டுகளை லூக்காவில் நாம் வாசிக்கிறோம், தட்டோடுகளை எடுத்து விட்டு அந்த இறக்கினாங்களாம் வியாதி அந்த திமிர்வாதக்காரனை. இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்க்கல. இந்த 4 பேரை கொண்டாந்தாங்க இல்லையா, அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு, அதான் வாசிக்கிறோம். வசனம் பாருங்களேன், மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் வசனத்துல, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் ஒரு மனிதனுக்கு வியாதியை கொண்டு வரும். அந்த பாவம் ஒரு மனிதனுக்கு சாபத்தை கொண்டு வரும்.
அந்த பாவம் அந்த மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வரும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம், கொலை செய்வதே பாவம், உபச்சாரம் செய்வதே பாவம், பகைப்பதே பாவம், தூசிப்பதே பாவம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, பாவம் என்றால் எது? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பீடி, சிகரெட்டு, தண்ணி, வெத்தலைப்பாக்கு, பான் பராக்கு, புயல், இவைகளெல்லாம் பாவம் நினைச்சுக்கிறான். அது பாவம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அவைகள் நாம் சரீரமாக்கிய இந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடியவைகள். அது கெடுத்து நமக்கு ஒரு வியாதியை உண்டு பண்ணும் அவைகள் எல்லாம். ஆனா அதை விட கோரமான பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா? தவறாக உபச்சாரம், வேசித்தனம், திருடு, பொய், பித்தலாட்டம், அவன் கர்ம பாவங்கள், அவங்க பெற்றோர்கள் செய்கிற பாவம், அவங்க பெற்றோர்கள் செய்கிற அக்கிரமம், அநியாயம், வேசித்தனம், உபச்சாரம், இவைகளெல்லாம் பாவம். கண்ணால பார்ப்பது. பழைய ஏற்பாட்டில் சரீரத்தில் உடலூறு கொண்டாதான் பாவம். புதிய ஏற்பாட்டில் கண்ணார பார்த்தாவே பாவம். ஆகவே ஆண்டவர் அற்புதமாக ஒருவன் பாவம் செய்வானால் அந்த பாவம் அந்த மனிதனுக்கு சாபமாக மாறும். அந்த சாபம் வியாதியாக மாறும். அந்த வியாதி மரணமாக மாறும். அற்புதமாக நிறைய பைபிள் வசனங்கள் இருக்கு. பட் நாம் சுருக்கமாக நம்ம அவைகளை தியானிக்க நம்ம உதவி செய்யும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். எத்தனை பேருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்தீங்க? தூசித்தீர்கள், அவமானப்படுத்தினீர்கள், வேசித்தனம் செய்தீங்க, உபச்சாரம் செய்தீங்க, அவனை குடிக்க வைத்து கொலை செஞ்சீங்க, அவனை அடிக்க வைத்து அவனை கொலை செஞ்சீங்க, அவங்க சொத்தை ஏமாத்தினீங்க, அவங்க பணத்தை ஏமாத்தினீங்க, அவங்க நிலத்தை ஏமாத்தினீங்க, அவங்க பெற்றோரை ஏமாற்றினீங்க. எத்தனை பேரை ஏமாற்றி இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு துரோகம் செஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அவமானப்படுத்தி இருக்கிறீங்க? எத்தனை பேரை நீங்க நிற்க வைத்து நிந்தித்து இருக்கிறீர்கள்? நடுத்தருவில் நிற்க வச்சிருக்கிறீங்க எத்தனை பேர்? உங்களுக்கு சாபம். பிறருடைய சொத்தை அபகரிப்பது சாபம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். பிறருடைய பணத்தை அபகரிப்பது சாபம். பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி கொலை செய்வது சாபம். பிறரை நோவுபடுத்தி அவங்களுடைய பெண் பாவம், பொல்லாத பாவம்னு சொல்லுவாங்க. பெண்களை கெடுப்பது, கொலை செய்வது, அவமானப்படுத்துவது, ரோட்ல நிற்க வைப்பது, திருமணம் செய்து அவர்களை பிள்ளைகளோடு கூட ரோட்டில் விட்டு போகுவது, உங்க குடும்பத்துக்கு சாபம் வரும். உங்க குடும்பத்துக்கு அது வியாதியா மாறும். அதுக்கு பிற்பாடு மரணமா மாறும். ஒரு மனிதனுக்கு சாபம், வியாதி எப்படி வருது? தவறு செய்யறான், பாவம் செய்யறான், உபச்சாரம், வேசித்தனம் பண்றான், எய்ட்ஸ் நோய் வருது. அந்த பாவம் அந்த மனிதனுக்கு வியாதியாக மாறி அவன் சரீரத்தினுடைய உறுப்புகள் எல்லாம் தின்றுவிடும். மைண்ட் ஒர்க் பண்ணாது, அவன் மனசு நிம்மதியா இருக்காது. அவன் சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதிகள், உள்ளு உறுப்புகள், கிட்னியோ லிவரோ அந்த லென்ஸோ, இவைகள் எல்லாம் உள்ளு உறுப்புகள் எல்லாம் கெட்டு போயிடும். குடலோ, சிறுங்குடலோ, பெருங்குடலோ, அல்லது ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. ஏதோ ஒரு வகையில் சரீரம் நாளுக்கு நாள் மெலிஞ்சு போகிற நிலைமை உண்டாகி அது ஒரு வியாதியாக மாறும். அந்த வியாதி நேரத்தில் சாபமாக கூட மாறும். அந்த சாபம் உன் பிள்ளைங்களுக்கு அப்படியே பழிக்கும். உன் பிள்ளைங்க தலைமுறையாக சாபமா மாறி கடைசியில் உனக்கு மரணத்தை உண்டாக்கும். ஆகையினாலதான் ஆண்டவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற. பாருங்களேன், யாக்கோபு புஸ்தகம் திருப்பி கொள்ளுவோம். மீண்டும் அதே இடத்துக்கு நாம் வருவோம். மத்தேயு புஸ்தகத்துக்கு யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கிறேன். வசனம் 14, 15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு
சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை கர்ப்பம் தரிக்கும், அதுக்கு அடுத்தது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். கத்திரிக்காய் முத்திட்டா கடத்தெருவுக்கு வருவோன்னு சொல்லுவாங்க. சோதிக்கப்படுகிற எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் மேல வச்சிருவான் பாருங்க, இவன் பொய் பேசி அடி வாங்குவான், உபச்சாரம் செய்து அடி வாங்குவான், திருட்டுத்தனம் செய்து அடி வாங்குவான், கொலை செஞ்சுட்டு அடி வாங்குவான். அப்போ கடவுள் மேல சொல்லுவான், கடவுள் கூட என்னை காப்பாத்தலையா, கைவிட்டுட்டாரா, என் பிள்ளைங்களை கைவிட்டுட்டாரா, எங்க பிள்ளைங்கள் தான் கிடைச்சாங்களா கடவுளுக்கு? உன் பிள்ளைங்க செய்யற தப்பு நீ உணரணும். திருடாதே, பொய் பேசாதே, கொலை செய்யாதே, பிள்ளைங்களோட கூட கேங்கு கூட்டாளிகளோடு சேர்ந்து ஒரு அடிக்காதே, திட்டாதே, மற்றவங்களை அட்டகாசம் பண்ணாதே, குடிக்காதே, வேசித்தனம் பண்ணாதே, தெரியாதே என்று சொல்லி பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உபச்சாரம் செய்யணும், வேசித்தனம் செஞ்சணும், பாவம் செய்யணும், வியாதி வரணும். எத்தனை பேர் இன்னைக்கு எய்ட்ஸ் நோயில் குடும்பங்கள் இருக்கிறான், ஹாஸ்பிட்டல் இருக்கிறான், மரணம் மரித்து இருக்கிறானுங்க. பொல்லாத உபச்சாரம், வேசித்தனம் உன்னை கொன்று விடும், உன்னை கொண்டு போடும். யோசேப்பு போல உன்னை காத்துக்கொள். பாலயத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடு, உபச்சாரத்துக்கு விலகி ஓடு. வேதம் சொல்ல உன்னை காத்துக்கொள், உன்னை காத்துக்கொள். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அழகாக எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. பாவம் இச்சை பாவம் செய்ய சொல்லும். அந்த பாவம் என்ன செய்யணும்னா கர்ப்பம் தரிக்கும். பாவம் கர்ப்பம் தரிக்கும். அந்த பாவம் சில பேருக்கு உண்டான உடனே அப்படியே வயிறு வீங்கிடும் பாருங்க. ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சிங்களா, வயிறு வீங்கிடும், கர்ப்பம் தரிக்கும். அதுக்கு பிற்பாடு 2-3 நாள் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல, சுத்துருவாங்க. இச்சை, உன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை நீ கட்டுப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசையும் தங்களுடைய இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகார கடைசி 2 வசனங்களை வாசிக்கிறோம். சிலுவையிலே அறையணும். உன்னுடைய பாவம், உன்னுடைய நான் ஆகாதவனை போகாதபடிக்கு என் மாம்சத்தை நான் உடுக்குகிறேன்னு சொல்றார். நம்முடைய வியாதிகளை குணமாவதற்கு லட்சக்கணக்கான ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா பாவத்தை போக்குவதற்கு ஹாஸ்பிட்டல் ஆகாது, வைத்தியர்களால் ஆகாது, உலகத்தால் யாராலும் ஆகாது. ஒருவரால் தான் ஆகும். உன் பாவங்களை மன்னிப்பதற்கு யார் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவருடைய ரத்தம் தான், அவருடைய வசனம் தான், அவருடைய வல்லமை தான், அவருடைய தொடுதல் தான். அவருடைய நோக்கி பார்த்தா உன் பாவ சாபங்கள் மாறிவிடும். ஆகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடு என்று சொன்னார். பாவம் மனிதனுக்கு அந்த இச்சையானது பாவத்தை செய்ய தோணும். பாவம் கர்ப்பமாகும், கர்ப்பமானது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, மனம் திரும்ப வேண்டும், பாவம் செய்யாது. தண்ணி அடிச்சா உன் ஆலயமாக இருக்கக்கூடிய சரீரம் ஆலயம் கெட்டு போயிடும். பீடி பிடிச்சா அந்த ஆலயத்தில் ஆண்டவர் அசுத்தத்தை எதிர்க்க மாட்டார், பரிசுத்தம் உள்ளவர். பான் பராக்கு, வெத்தலை, கிள்ளி, பீடா இவைகளெல்லாம் போட்டா ஆலயம் அசுத்தப்பட்டு போயிடும். ஆண்டவர் வசனம் இருக்காது, பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார், தேவன் வாசம் பண்ண மாட்டார். அது பிசாசு குடியிருக்கிற இடமா மாறி, சாபமா மாறி, வியாதியா மாறி மரணத்தை பிறப்பிக்கும். கடவுளுக்கு உனக்கு இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு. நடிக்கலாம் பாவத்தை செஞ்சு, பட் வியாதியை குணமாக்கினால், பாவம் குணமானா, பாவம் நீங்கினால் வியாதி போகும், பாவம் நீங்கினால் சாபம் போகும், பாவம் நீங்கினால் உன் கர்ம பாவங்கள் போகும், பாவம் நீங்கினா உன் தோஷமே விலகி. பாவத்து நிமித்தம் வருகிறது வியாதி, பாவத்து நிமித்தம் வருகிறது ஒரு மனுஷனுக்கு மரணம் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. மனிதர்களுக்கு போக வேண்டியது பாவமே தவிர வியாதி அல்ல. கடைசி வரையிலும் வியாதி கூட இருக்கலாம். சில பேர் பாருங்க, நிறைய வியாதியோடு இருப்பாங்க,
சுவாசிங்க, பாசுங்க, தெய்வ பிள்ளைங்க எல்லாமே வியாதியோடு தான் இருப்பாங்க. சரீரம் இது, வியாதி இருக்கும். சில பேருக்கு பலவீனம், வீக்னஸ், சரீர வீக்னஸ், சுகர் என்றா, கேன்சர் என்றா, ஆஸ்மா என்றா, பல வியாதிகள் இருக்கும். ஆனா பவுல் இடத்துல சொன்னான், உன் பலவீனத்துல என் பலன், உன்னுடைய வியாதியில பலவீனத்துல என் கிருபை பரிபூர்ணமா விளங்கும். அவர் கிருபை இருந்து அந்த வியாதியை குணமாக்கி கொண்டு நம்முடைய பாவ சாபங்கள், ஏன்னா தேவன் பரிசுத்தர், அவர் இருக்கிற இடம் பரலோகம் பரிசுத்தம், நாம போவது பரிசுத்தவான்களா அந்த இடத்துக்கு போக வேண்டும். நீதிமான்களா, பரிசுத்தவான்களா, உத்தமர்களா கர்த்தருடைய சமூகத்துல போக வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வியாதி போலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க எப்படின்னா, நீங்க சபைக்கு வாங்க, உங்கள் வியாதிகளை குணமாக்குவார் இல்லைன்னு சொல்ல வரல, நான் எனக்கு கூட குணமாக்கி இருக்கிறார். பட் அதுவே பிரசங்கமா இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வர. உங்களை ஐஸ்வர்யத்தை தருவார், உங்களுக்கு ஆஸ்தியை தருவார், உங்களுக்கு பணத்தை தருவார், உங்களுக்கு சுகமாக்குவார். இதையே போஸ்பரிட்டி ஆசுரத்தை சொல்லி 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 ஜனங்களை ஏமாற்றக்கூடாது. ஜனங்களுக்கு அப்படி கள்ள போதனை செய்யக்கூடாது. உன் பாவ சாபம் போனா சபிக்குவா, உன் அக்கிரமம் போனா சபிக்குவா, உன் தோஷம் போனா சபிக்குவா, நீ பரலோகம் போனா சபிக்குவா. அதுக்கு பிற்பாடு வியாதிகளை ஆண்டவர் குணமாக்குவா. உன்னை வியாதிகளை குணமாக்கி உன் உயிரோடு வைத்து உன் மூலமாக சில ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவர் குணமாக்குவா. உன்னால பிரயோஜனம் இல்லைனாக்கா நீ மனம் திரும்பினா போதும், பரலோகத்தை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிற. நீ மரிப்பதற்கு நீ ரெடியா இருக்கிற. ஆண்டவர் மனம் திரும்பி அவரிடத்துல வருவதற்கு அவரும் ரெடியா இருக்கிறார். நீ மனம் திரும்பி அவரிடத்துல வருவதற்கு, உன்னை வரவேற்பதற்கு ரெடியா இருக்கிறார். நீங்க போவதற்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். திமிர்வாதக்காரன் சுகம் பெற்றான். நீங்க பாத்தீங்கன்னாக்கா மார்க் 1 அதிகாரம், மார்க் 1 அதிகாரத்துல, மார்க் 1 அதிகாரம் 40 முதல் 45 வசனங்களில ஒரு குஷ்டரோகி வந்து குணமாகிறான். பாருங்க, குஷ்டரோகி மார்க் 1 அதிகாரம் 40 முதல் 45 வசனங்களில குஷ்டரோகி வந்து சுகம் பெற்றான். அந்த குஷ்டரோகி இடத்துல சொல்றார், நீ இப்போ உன்னை ஆசாரியன் காண்பி. அதுக்கு அடுத்தது வேதம் சொல்லுகிற வண்ணமாக ஒரு காணிக்கை செலுத்தி, ஒரு பலி செலுத்தி ஆண்டவர் ஆராதின்னு சொல்லப்படுகிறத பார்க்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 40 வசனம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 4 அதிகாரம், லூக்கா 4 அதிகாரம் வசனம் 40-41. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பல பல வேதைகளால் வருத்தப்பட்டவர்களையும் அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். விசாசிகளும் நீர் தேவனுடைய குமாரா கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகர் விட்டு புறப்பட்டது. அவரு கிறிஸ்து என்று பிசாசிகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். அவைகள் ஓடி போனது. அநேகர் வேதஸ்தர்கள் வந்தாங்க, குணமடைந்தாங்க. ஆனா அவங்க மனம் திரும்பி சபையில சேர்க்கப்பட்டார்கள். பட் அதே மாதிரி பைபிள்ல காட்டுங்கய்யா வசனம்னு சொல்லுவான். நீங்க பைபிள்ல நிறைய பேர் மனம் திரும்பி ஆண்டவரை பின்பற்றினவர்கள். மார்க் 9 அதிகாரம் 30 வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 9 அதிகாரம் 30 வசனத்துல, உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, இதை ஒருவருக்கும் அறியாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பா கட்டளையிட்டார். இயேசு குருடர்களை குணமாக்கினார், நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது என்றார். மத்தேயு 8 அதிகாரம் 4 வசனத்துல குஷ்டரோகியை குணமாக்கினார், நீ யாருக்கு இதை சொல்லாதென்னார். சொல்லாத, ஏன் இயேசு சொல்லக்கூடாது என்று சொல்லி கூறினார் என்றால் நமக்கு தெரியணும். மார்க் 1 அதிகாரம் 45 வசனத்துல யாருக்கும் சொல்லாத, யாருக்கும் சொல்லாத. நீங்க பாருங்க, ஜனங்களை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொன்னாக்கா அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நீங்க சபைகளுக்கு கூட சுவிசேஷம் சொல்லுங்கன்றோம், யாரும் போய் என்ன செய்யறதில்ல, சொல்றதில்லை. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, இதை யாருக்கும் சொல்லாதீங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க சொல்லி முடிச்சு 1/2 hourக்குள்ள உலகம் முழுவதும் தெரிஞ்சிடும், போன் போட்டு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நம்முடைய வாழ்க்கையில சொல்ல வேண்டியது நாம் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், இயேசு உனக்காக உதித்தார், இயேசு உனக்காக சிலுவையில மரித்தார், இயேசு உனக்காக சிலுவை சுமந்தார், இயேசு உனக்காக உயிர்த்தார்,
இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார். சொல்ல வேண்டியது நம்ம கடமையா இருக்குது. ஆகவே கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில சொல்லணும். யாரை குறித்து சொல்லணும்னா ஆண்டவர் குறித்து நாம் சொல்லணும். அதுதான் உண்மையானது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனத்தை பாருங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் மூலமாகிய ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சர்வ சிருஷ்டிக்கும் போ சுவிசேஷ சொல்லுங்கன்னு சொல்லி சீடர்கள் 12 பேரை உருவாக்கி 3 ஆண்டு காலமாக உருவாக்கி உலகம் முழுவதும் அனுப்பினார். நாம் இந்திய நாட்டுக்கு தோமா என்பவர் வந்தார், சுவிசேஷ சொன்னார். சர்வ சிருஷ்டிக்கு போ சொல்லுங்க, அவங்கள சாபங்கள் நீங்கணும், அதுக்கடுத்து வியாதிகள் நீங்கும், அதுக்கடுத்து சாபங்கள் நீங்கும், அதுக்கடுத்தது மரணத்துக்கு விலைக்கு 2ஆம் மரணமாக்கிய அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற இடத்துக்கு போகாதபடிக்கு அதுக்கு நீங்களாக்கப்படுவார்கள். ஆகவே சரீரத்தில் வியாதிகள் வரும், சிலது குணமாகும் டாக்டரால, சிலது ஆண்டவரால குணமாகும், சிலது குணமாகாத இருக்கும். அது சரீரம் இருக்கலாம் இருக்கும். யோபு 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஸ்திரீ இடத்துல பிறந்தவன் வாய்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். சஞ்சலம் வியாதி ஏதோ ஒரு பக்கம் இருக்கும். மோசே ஜெபம் பண்ணார், 70 வயசு பலத்தின் மிகுதினால் 80 வயசு, அதனுடைய வருத்தம் சஞ்சலமா இருக்கும், சஞ்சலமும் வருத்தமா இருக்கும். காலையில் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை. சில பேர் மாத்திரையிலே வாழ்கிறவங்க உண்டு. சஞ்சலம். எவ்வளோ வயசு? 90. எவ்வளோ வயசு? 100. எவ்வளோ வயசு? 102. எவ்வளோ வயசு? 110. காலையில் ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை, மாத்திரையிலே ஓடும் பாருங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஆனவர் 12 சீடர்களை உருவாக்கி நீங்க போ உலகம் முழுவதும் போ சொல்லுங்கள் என்றார். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியமாய் அவருக்கு சொந்த ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவருடைய குணலட்சணங்களை, அவருடைய அற்புதங்களை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய அன்பை, அவருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கும்படியாக நாம் அவர் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார், அழைத்திருக்கிறார். அற்புதமான ஆண்டவர். நம்முடைய பாவங்கள் போக வேண்டும். ஆகதான் இயேசு சொன்னார், உன் பாவங்கள் ஒன்று மன்னிக்கப்பட்டது. ஒரு மனிதனோட பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் அவனுக்கு பரலோகம். ஆகினால்தான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் பாருங்களேன், 2ஆம் வசனம், மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கித்தார்கள். 4ஆம் அதிகாரம் 17 பாருங்களேன், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், சாபத்திலிருந்து மனம் திரும்புங்கள், சாபம் நீங்க போகும். பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், வியாதி நீங்க போகும். சாபத்திலிருந்து மனம் திரும்புங்கள், மரணத்திலிருந்து நீங்க விடுதல் அடைவீர்கள். ஆகவே யாக்கோபுல வாசித்த 1ஆம் அதிகாரம் 13-14 ஒரு மனிதனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும்படியா இச்சையானது சரீரமே உங்களுக்கு சத்துரு. சரீரம் விரும்புகிறதெல்லாம் போட்டுனீங்களா அந்த சரீரம் உங்களை கொன்று போடும் ஒரு நாளைக்கு. ஆகையினால இந்த சரீரத்தை பேணி காக்க வேண்டும். நாம் உன் சத்துரு யாருன்னா உன் சரீரம். உன் சத்துரு உன் சரீரமா இருக்கிறது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மத்திய 9ஆம் அதிகாரத்துல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, பாவம் மன்னிக்கப்பட்டால் உன் சாபம் நீங்கும், பாவம் மன்னிக்கப்பட்டால் உன் வியாதி நீங்கும், பாவம் மன்னிக்கப்பட்டால் உன்னுடைய மரணத்தின் கூறும் மாறும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உங்களை நேசிக்கிறார். மனிதனுக்கு போக வேண்டியது பாவமா, வியாதியா, சாபமா, தோஷமா? பாவங்கள் போனால் எல்லாமே ஒரு முடிவுக்குள்ள வரும். கர்த்தர் தாம் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless.